வறட்சி, குடிநீர் பஞ்சம் என்ற சூழ்நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் விவசாயம் அழிந்துவிடும் என்று நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். நெடுவாசல் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற சரத்குமார் இவ்வாறு பேசினார். 2 கிலோமீட்டர் பைப் போடுவாங்க, சும்மா வந்து கூட சொல்லிட்டு போயிடும், உண்ணாவாதுங்க, இங்கதான் நம்ம ட்ரில் பண்றோம், ஒன்னும் ஆகாதுன்னு. நிலத்து ஏற்கனவே பஞ்சம், தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்க போகிறோம். நாம் நீர்நிலைகள் குறைந்து வருகின்றன. அப்படி இருக்கிற சூழல்ல நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இது கிட்டத்தட்ட வறட்சியாக மாறிவிடும். இந்த பூமியில எதுவுமே வளராது. அதுக்கப்புறம் இது அவர் முதல்ல போய் படிக்க சொல்லணும் அவரை. ஏன்னா எதற்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வளமான ஒரு பூமியில எந்த இடத்தில் சிறப்பாக விளைச்சல் நிலவரத்தை எந்த ஒரு காலத்துக்கும் அரசு தொடக்கூடாதுன்னு சொல்லணும். இல்லாட்டி விவசாயம் அழிஞ்சு போயிடும். வருங்காலத்தில் பொருளாதார அடிப்படையிலே இந்தியா உயர்ந்தாலும் பிரிக்ஸ் நாடுன்னு சொல்றோம். ஆக பொருளாதார அடிப்படை உயரும் போது தங்க தட்டு இருக்கும், உண்பதற்கு உணவில்லாத ஒரு சூழல் நம் நாட்டிற்கு வரும் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்.